பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா காய் பார்த்தீங்கன்னா கோவக்காய் மட்டும் இருந்துச்சு. சரி அதை வச்சு பொரியல் மட்டும் பண்ணிடுவோம். அப்புறம் மாடி தோட்டத்தில் வந்து இந்த பெரண்டை கொஞ்சம் இருந்தது. சரி அதை வச்சு நீங்கள் துவையல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பெரண்டை வந்து அப்படியே கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரே ஒரு ரோஸ் செடி மட்டும் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி விட்டேன். இப்போ பூச்செடின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போ சங்குப்பூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக பூத்துக்கிட்டு இருக்கு. ஒரு 7-8 பூ மட்டும் இருக்கும். அதை மட்டும் பறித்து கொண்டு போய் சாமி படத்துக்கு போட்டுருவேன். இந்த சங்குப்பூவில் டீ கூட போட்டு குடிப்பாங்க போல். பட் அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். மதிய சாப்பாடு அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பெரண்டை துவையலுக்கு எல்லாம் வதக்கி வச்சாச்சு. அதை அரைக்கிறது மட்டும்தான் அடுத்த வேலை. ஸோ மதியம் லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரமாக ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷமாக ஓடிஜி வீட்டுக்கு வாங்கலாமா வேணாமான்ட்டு யோசனை பண்ணிட்டு, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே, சரி ஒரு வழியாக வாங்கிடுவோம், நம்மளும் அப்பப்போ கொஞ்சம் பேக்கிங்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஃபைனலாக வந்து அதை வாங்கிட்டேன். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு சுத்தமாகவே ஐடியா இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்த்த கேட்டுட்டு எவ்வளோ டெம்பரேச்சரில் வைக்கணும், எவ்வளோ டைமரில் வந்து கேக் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டேன். குக்கர்லலாம் கேக் நம்ம அசால்ட்டாக செஞ்சிடலாம். ஆனால் இந்த ஓடிஜிங்கிறப்போ கொஞ்சம் எப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆன் பண்ணும்போதே நல்ல சகுனம் போல். அந்த பக்கம் ப்ளக் கனெக்ஷன் வேறு லூஸாக இருந்துட்டு இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டேன். எடுத்து வச்சு பார்த்தப்போ ரொம்ப அழகாக வெந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் திருப்பி போட்டு பார்த்தா அடியிலலாம் நல்லா தீஞ்சு போச்சு. இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளே தோணுச்சு. எடுத்தோடனே எப்படி வெற்றி கிடச்சிரும், தோல்விகள்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால மனசை கொஞ்சம் நல்லா தேத்திக்கிட்டு இருந்த கேக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் மேலாக்க அந்த தீஞ்சதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து பார்த்தேன். நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. எப்படி அதெல்லாம் காலி ஆயிடுச்சு, எல்லோரும் சாப்பிட்டாங்க. இந்த டெம்பரேச்சரும் டைமிங் செட் பண்ணதில் மட்டும்தான் ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா நானும் பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடுவேன் தான் நினைக்கிறேன்.